ஆனால் கடன் திமுக ஆட்சியில் இவ்வளோ பெருந்தன்மையாக ஸ்பீக்கர் இருந்ததே இல்லை. நாங்கள் எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்கள் பக்கம். எனக்கு முன்னால் இந்த துறையை பார்த்தவர், அவர் கொறடாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்லை, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவர் சொல்கிறார் திமுக ஆட்சியில் பேச விடல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உள்நோக்கம்? அது நீங்கள் எவ்வளோ தடவை எந்திரிச்சு பேசுறீங்க, யார் பேருக்கு எவ்வளோ பேருக்கு வாங்கினீங்க? இப்போ சொல்கிறார்ல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்கிறீங்க, கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் சொன்னீங்க. அவர் ஒரு நாளும் அது சொல்லாமல் இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பார். அவர் சொல்கிற அவ்வளவு எங்களை சொல்லக்கூடாது இல்லை. முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர். தப்புன்னு இல்லை, நான் கேட்கறது இல்லைன்ட்டு பொதுவாக பேரவைத் தலைவர் அதுபோல தான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை.